எங்க சர்பத்து மாதிரி இருக்கு. ஹலோ கைஸ், திஸ் இஸ் நஃபி வாய்ஸ். இன்னைக்கு வந்து நான் ரொம்ப நாள் ரொம்ப மாசமா எதிர்பார்த்த நாள் இன்னைக்கு. என்ன எழவி அது? நீங்க இதை பார்த்தே தெரிஞ்சிருக்கோம். எஸ், we are going to resort. அதுவும் இல்லாம this time 2 days. எப்பயுமே யூஸ்வலா வந்து ஒரு நாள் தான் ரெசார்ட் போவோம். this time வந்து 2 நாள் போற மாதிரி பிளான் பண்ணிட்டோம். அண்ட் ஃபைனலி தி டே இஸ் ஹியர். ரெடி ஆயிட்டு இருக்கோம். இன்னைக்கு இன்ஷால்லா இன்னைக்கு வந்து ஈவினிங் மேல கிளம்பி அங்க ஒரு நைட்டுக்குள்ள போயிடுவோம். ரொம்ப தூரம் தான், கிட்டத்தட்ட 110 கிலோமீட்டர் ப்ளஸ் தூரம் அது நான் சென்னையில இருந்து. பட் ஸ்டில் கோயிங். எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கேன். நான் போய் குளிக்கணும், டவலோட நின்றுட்டு இருக்கேன். இன்ட்ரோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு எல்லாம் பேக் பண்ணியாச்சு. நான் அப்படியே காட்டுறேன். 2 நாள் ரெடி ஆகிட்டேன். கடைக்கு போனோம். கடைக்கு போய் நிறைய பொருள் வாங்கணும். இன்னைக்கு ஃப்ரைடே, சும்மா தொழில் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக கிளம்ப வேண்டியதான். அதுக்கு தான் ஃபிட் ஒயிட் ஷர்ட், ப்ளூ ஜீன்ஸ். போகலாம் பாய். ஸோ கைஸ், அப்புறம் வீட்டுக்கு பொருள் வாங்கணும்னு சொல்லியிருந்தால, அது எதுவும் கிடையாது, ஸ்நாக்ஸ் தான். ரெசார்ட்டுக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்து, சிப்ஸு அது இதெல்லாம் எல்லாத்தையும் வாங்கிட்டு தொழுவ போயிட்டுருக்கேன். ப்ரேயருக்கு சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ப்ரேயருக்கு போயிட்டேன். ப்ரேயர் முடிச்சுட்டு வீட்டில் அவசரமாக பன்னீர் ஃப்ரைட் ரைஸ்னு ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க. அது எப்படியோ சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. அண்ட் கிளம்புனதுக்கப்புறம் வேனும் வந்துருச்சு. அது ஒரு பஸ்ஸு மாதிரி தான், பட் அந்த பஸ்ஸும் கொஞ்சம் கோளாறு பண்ணிருச்சு. எப்படியும் அங்கேருந்து கிளம்பி ஒரு 2.5 ஹவரில் ரெசார்ட் ரீச் ஆகிட்டோம் கைஸ். கிட்டத்தட்ட அது வந்து 117 கிலோமீட்டர்ஸ் கிட்ட எங்கள் வீட்டில் இருந்து. அங்கேருந்து வெளியேருந்து வியூ பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. பட் பஸ் உள்ளே போகல, கொஞ்சம் தள்ளி தான் நிப்பாட்டினாங்க. ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. உள்ளே போய் பார்த்தோன்னே தாறு மாறாக இருந்துச்சு கைஸ். உள்ள வியூ, வெளியே பெரிய பார்க்கிங் ஸ்பேஸு. நீங்கள் அந்த நாங்கள் வந்த பஸ்ஸை கூட உள்ள அசால்ட்டாக நிப்பாட்டலாம், அந்த அளவுக்கு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸு. உள்ளே என்ட்ரு ஆகும்போது உள்ளேயே டர்ஃப் இருக்கும், சைடில் ரைட் சைடில் பார்க் இருந்துச்சு. அண்ட் உள்ளே என்ட்ரான செம்ம பெரிய ஹால். அங்கேயே நாங்கள் போனது 70 பேர்கிட்ட, 70 பேரும் கீழேயே உட்காந்தோன்னா பார்த்துக்கோங்க. இன்னும் கூட 20 மெம்பர்ஸ் கூட உட்காரலாம் போல், அந்த அளவுக்கு கீழே ஸ்பேஸ் இருந்துச்சு. உடனே எல்லாத்தையும் இது பண்ணிட்டு நிறைய பேர் ஸ்விம்மிங் பூலில் குதிச்சிட்டானுங்க. டீயை குடிச்சிட்டு நானும் அடுத்தது குதிக்கு தான் போகிறேன் ஸ்விம்மிங் பூலில். அதுக்கு முன்னாடி இந்த ரெசார்ட்டில் என்னென்ன ரூம் இருக்குது எல்லாமே உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கீழே பெரிய ஹால் இருக்குது. லெஃப்ட் சைடில் டிவி சோஃபாலாம் இருக்கும். அண்ட் ரைட் சைடில் வந்துட்டு பெரிய ப்ரொஜெக்ஷன் இருக்கும், ஸ்க்ரீன் ப்ரொஜெக்ஷன். அந்த ஸ்க்ரீன் என்ன ஓட்டினீங்கன்னா அங்கேயே நீங்கள் உட்காந்து மூவி மாதிரி பார்த்துக்கலாம். பின்னாடி ப்ரொஜெக்டர் அவங்களே அட்டாச்சாக வச்சுருக்காங்க. அதில் நீங்கள் அவங்க பென்ட்ரைவோ இல்லை ஏதாவது மூவி நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா டைனிங் ஹால் மாதிரி ரொம்ப பெருசாக வச்சுருந்தாங்க, வித் டைனிங் டேபிளோடு இருந்துச்சு. லெஃப்ட் சைடில் பெரிய கிச்சன் ஓப்பன் ஸ்பேஸோடு இருக்கும். உள்ள நிறைய பேர் வந்து சமைக்கலாம், அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு கிச்சன். மேலே போனீங்க அப்படின்னா மேலே டோட்டலாக 4 ரூம் இருக்கும். லெஃப்ட் சைடில் ஒரு ரூம், அந்த லெஃப்ட் சைடு ரூமுக்கு ஆப்போசிட்ல ஒரு ரூம், அண்ட் ரைட் சைடில் ஒரு ரூம், அண்ட் அந்த ரைட் சைடு ரூமுக்கு ஆப்போசிட்ல ஒரு ரூம். நடுவில் கீழே பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி பெரிய ஸ்பேஸ் இருக்கும். 4 ரூமே ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. அண்ட் வந்து எல்லா ரெஸ்ட் ரூமும் ரொம்ப பெருசு. பார்க்கிங் ஸ்பேஸுக்கு ரைட் சைடில் ஃபுல்லாக வச்சிருக்காங்க. அண்ட் ஆப்போசிட்லேயே உங்களுக்கு குட்டியாக ஒரு உட்கார இடம் மாதிரி இருக்கும், அங்கே நீங்கள் உட்காந்துக்கலாம். அண்ட் அதுக்கு ஆப்போசிட்டில் கரெக்டாக உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரி நிறைய அந்தந்த இதெல்லாம் இருக்குது. அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே தான் பெருசாக பெரிய டர்ஃப் இருக்குது கைஸ். உள்ளே வந்து நீங்கள் கிரிக்கெட் மட்டும் தான் விளையாடுவீங்க நினச்சிங்கன்னா அதான் கிடையாது. உள்ளேயே நடுவுலேயே வந்து உங்களுக்கு நெட் போடுற மாதிரி 2 ஹைட்டில் 2 நெட்டு அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. நாங்கள் வந்து எல்லாமே விளாட்னோம், ஷெல்காக் விளாட்னோம், வாலிபால் விளாட்னோம், கிரிக்கெட் விளாட்னோம், எல்லாமே விளாட்னோம். அங்கே தான் கேமும் கண்டக்ட் பண்ணோம், ஃபேமிலியாக எல்லாம் இருக்கும். அந்த டர்ஃப்க்கு பக்கத்துலேயே ஒரு கை கழுவுற இடம் மாதிரி ஒரு குட்டி வாஷ் பேஷன்ஸ் இருக்கும். அண்ட் அங்கேயும் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. அதுக்கு பின்னாடி க்ளோஸ்டு டோரில் உங்களுக்கு பெரிய ஸ்விம்மிங் பூல். நாங்கள் போன மெம்பர்ஸ்க்கு அது பத்தாது சீரியஸாக, பட் கொஞ்சம் மெம்பர்ஸாக போகிறீங்க அப்படின்னா சீரியஸாக ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு அந்த ஸ்விம்மிங் பூல். அழகாக அதுக்கு சுற்றி வால் மாதிரி கிளாஸில் போட்டிருந்தாங்க. அண்ட் டோரும் க்ளோஸ்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து பின்னாடி வழியாகவும் வந்து கனெக்ட் ஆகும். அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலையும் 4 பாத்ரூம்ஸ் இருக்குது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அங்கே. அண்ட் பக்கத்தில் சீட்டிங் ஏரியா மாதிரி குட்டி குட்டியாக வுட்டன் சேர்ஸு அந்த மாதிரிலாம் அங்கே வச்சிருக்காங்க. அண்ட் ஸ்விம்மிங் பூலில் ஃபில்டர்ஸ் இருக்குது, அதனால் உங்களுக்கு எப்பயுமே க்ளீனாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே போகும்போது ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. செகண்ட் டே போகும்போது காலையில் பூச்சி இருந்தது, பட் அதுவும் அவங்களே வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் ஃபில்டர்ஸ் இருக்கிறதுனால அதுவும் அது தானாகவே க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இந்த ஓவராலாக இந்த ரெசார்ட்டோட ஸ்பேஸ். ட்ரெஸ்ஸா மாத்திட்டு ஜம்ப் தான். வரேன் சூப்பர். அண்ட் இங்கேருந்து நீங்கள் பீச்சுக்கு போனோம் அப்படின்னா, இங்கேருந்து பீச்சு 5 கிலோமீட்டர்ஸ்னு சொன்னாங்க. அங்கேருந்து போய் பீச்சுக்கெலாம் போய் வந்து ஃபிஷ்லாம் பிடிச்சிட்டு வரலாம், அங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம் எல்லாரும். ஸ்லைடில் மட்டும் ஸ்லோப் இருக்கும், மேலே கொஞ்சம் ஏறி நிற்கிறதுக்கு அந்த ஒரு படி மட்டும் கடிக்கும்.
ஸ்விம்மிங் பூலில் குச்சி கொஞ்ச நேரம் ஆட்டம் போட்டு ஜாலியாக விளாட்டுருந்தேன். அண்ட் நைட்டு வந்து பாவம் ஒரு பூனை நான் வரும்போதே வீடியோவில் காமிச்சப்போ நோட் பண்ணிருப்பீங்க. அது பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. சரி ஏதாவது சாப்பிட கொடுக்கலான்னு பார்த்தா ஒன்றுமே சாப்பிட மாட்டேங்குது. சரி வீட்டில் ரஸ்க் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க டப்பா ஃபுல்லாக. அந்த ரஸ்க்கை நசுக்கி அதுக்கு போட்டிருந்தேன். அது கொஞ்சம் சாப்பிட்டுச்சு. சரி அதாவது சாப்பிடுதுன்ட்டு இன்னும் கொஞ்சம் ரஸ்க்கு போட்டு அது கொஞ்சம் சாப்பிட வச்சுருந்தேன். நைட்டு ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் அது கூட உட்காந்து சப்பாத்தி போட்டோம், தோசை போட்டோம், அதெல்லாம் சாப்பிடல. ரஸ்க்கு இருந்துச்சு, ரஸ்க்கு போட்டு சாப்பிடுது. பாவம் ஒன்றும் சாப்பிட்டு சாப்பாடு எல்லாமே நாங்கள் அவங்கக்கிட்ட சொல்லி அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்ட எல்லா ஃபுட்டுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. போன அன்னைக்கு நைட்டு வந்து சப்பாத்தியும் குருமாவும் தந்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் தோசையும் தந்துருந்தாங்க. வெளியே வந்துட்டு நைட் ஃபுல்லாக நிறைய கேம்ஸ் எல்லாம் விளாட்னோம். இப்போ கேம்ஸ்லாம் விளையாடிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே ப்ரொஜெக்ட் இருந்துச்சுன்னு சொன்னால அதில் வந்து பேய் எதாவது பார்க்கலான்னு பார்த்தோம். எதுக்குன்ட்டு அதையும் வெளியே வந்துட்டு சும்மா ஆர்ட்ஸு இந்த மாதிரி கேரம் இதெல்லாம் விளையாடிட்டு அவங்கவுங்க ஆளுகளுக்கு போய் தூங்க போயிட்டாங்க. The next day. கிட்டத்தட்ட நான் தூங்கினதே அன்றைக்கி ஒரு 3:30-4 மணிக்கு தான். காலைல 7-6:30க்கெலாம் முழிப்பு வந்துருச்சு. ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ப்ரெஷ்லாம் பண்ணிட்டு காலைல போய் டீ குடிச்சிட்டு அதில் பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்துருச்சு. சொன்ன மாதிரி இட்லி அதெல்லாம் சாப்பிட்டுட்டு எக்ஸ்ட்ரா நேற்று நைட்டு சப்பாத்தி சாப்பிட்ருந்தேன். அந்த சப்பாத்தி நிறைய மிச்சம் இருந்ததுனால அது கொத்து பரோட்டா பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதையும் கொத்து பரோட்டா பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்தது இட்லியோட சாப்பிட்றதுக்கு பதிலாக. ஸோ அதுதான் நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன பண்ணியிருப்பேன்னா ஸ்விம்மிங் பூலில் தான் போய் குதிச்சிருப்பேன். ஸ்விம்மிங் பூலில் போய் குதிச்சுட்டு கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஏதாவது கேம் விளாட்லாம் அப்படின்ட்டு கேரம் விளாட்ணும், டர்ஃப்ல வாலிபால் விளாட்ணும். லஞ்ச் வந்து அல்டிமேட் நெய்சோறு, 2 types ஆஃப் கிரேவி இருந்துச்சு. அதுவும் சாப்பிட்டுட்டு மதியானம் டு சாயந்தரம் திருப்பி எல்லாரும் ஒரு கேம் மாதிரி ஜாலியாக ஃபேமிலியாக விளாடிட்டு இருந்தோம். சாயந்தரம் ஆனதுக்கப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சது. சரி மழை பெய்யுந்தா ஸ்விம்மிங் பூலில் குதிக்கணும் ரொம்ப ஆசையாக இருந்ததுன்னு போகலான்னு பார்த்தா கரண்ட் கட் ஆயிடுச்சு. கரண்ட் வந்ததுக்கப்புறம் எதுவுமே யோசிக்காம பட்டுன்னு போய் குதிச்சிட்டேன். அவ்வளவு சுகமா இருக்குங்க. சர்பத்து மாதிரி இருக்குங்க. எங்க சர்பத்து மாதிரி இருக்கு. அருமையான குளியல். சாப்பிட்டு வரேன். விளையாடிட்டு நைட் பார்த்தீங்கன்னா நைட் பரோட்டா, குருமா, ஃபிஷ்ஷு இது எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நைட்டு 11 மணிக்கிட்ட ஆகுது. எல்லாம் சாப்பிட்டுட்டு உள்ள கேம் ஆடிட்டு இருக்காங்க. நான் சொல்லி வெளியே வந்து தனியாகவும் சொல்ல இந்த நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தால அங்கே உட்காந்து சும்மா ஃபேண்டா இருந்துச்சு. ஃபேண்டா குடிச்சிட்டு வைப் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் அதோட அந்த டேவும் முடிஞ்சிச்சு. Day 2. அண்ட் நெக்ஸ்ட் டே காலைல இருந்துச்சு ப்ரஷ் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த ஸ்விம்மிங் பூல் தான் வந்து பார்த்தேன். அவங்களுக்கே தெரியும் ஃபில்டர் ஓடிட்டுருக்கு, க்ளீன் ஆகிட்டுருக்கு. அண்ட் ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு என் கசின் அங்கே வந்து அவங்க வீட்டில் இருக்க அணிலை கூப்பிட்டு வந்துட்டான். இது தெரிஞ்சுதான் என் வீட்டில் இருக்க பூனையும் நான் கூப்பிட்டு வந்திருப்பேன், அதாவது லியோ. பட் அணிலை டப்பாக்குள்ளே வச்சு மெயின்டைன் பண்ணலாம், பூனையை டப்பாக்குள்ளே வச்சு 2 நாள் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா அது வெளியே ஓடணும்னு ஆசைப்படும். ஸோ அதனால் வீட்டில் வச்சது நல்லது தான். அண்ட் நெக்ஸ்ட் டே காலையில் பொங்கல் வந்துருந்தது. பொங்கல் வடை சேம் ஸ்டப்ஸ் எல்லாமே அதுக்கு தொட்டுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் நீங்கள் வியூ பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப அழகாக இருக்குது. வாலிபால்லாம் கேம்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் திருப்பி ஸ்விம்மிங் பூலில் போய் குதிக்க ஆரம்பிச்சிட்டோம். குதிச்சுட்டு அதில் ஒரு 1.5 hour 2 hour நல்லா குளிச்சுட்டு, பிகாஸ் கடைசி டே இதுக்கப்புறம் குளிக்க முடியாது. ஸோ நல்லா குளிச்சு முடிச்சுட்டு அப்புறம் அவங்கவுங்க ட்ரெஸ் எல்லாத்தையும் பக்காவாக பேக் பண்ணி ரெடியாக வச்சுட்டோம். பிகாஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பணும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு லஞ்ச் வந்துச்சு. லஞ்ச் மீல்ஸ் சாப்பிட்டோம். மீல்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கேரம் நார்மலாக எல்லாம் உட்காந்து பேசிட்டு இட் வாஸ் ஸோ குட். ஃபேமிலியாக ரொம்ப நாள் கழிச்சு இது மாதிரி ஒன்றா ஒரு விஷயம் பண்ணுறது. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. வேன் கரெக்டாக வெளியே தான் நின்றுச்சு. அந்த பஸ் எங்கேயும் போகல 2 நாள். ஸோ ஓவரால் அந்த ஸ்டே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ஒரு சின்ன குறை என்ன அப்படின்னா ஒரு ரூம் மட்டும் 2 daysக்கும் நைட் வந்து கரண்ட் ஃபுல்லாகவே போயிடுச்சு. அது ஏன்னு தெரியல. அவங்க கிட்ட கேட்ட அவங்களே எங்களுக்கே இப்போ தான் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் 2 நாளும் 1.5 hours 2 hours கிட்ட தூங்க முடியல நிறைய பேரால். ரெசார்ட்குள்ளேயே ஓரமாக ஒரு குட்டி ரூம் மாதிரி இருக்கும். அங்கே வந்து கேர்டேக்கர் இருப்பாங்க. அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க கரண்ட் அந்த இதெல்லாம் செக் பண்ணி 2 நாளுமே தொடர்ந்தாச்சு. அண்ட் 2 நாளுமே அவங்க செக் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ கேர்டேக்கர் இருந்ததுக்கும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஏதாவது விஷயம் நான் பார்த்துக்கிறதுக்கு. இதோட இன்னும் ஆசை பார்க்குறேன்.